Hey guys, welcome back to my channel. போன வீடியோல வந்து நம்ம வந்து பேசிக்கான திங்ஸ்லாம் பார்த்தோம். அதாவது PHP அப்புறம் MySQL அப்புறம் Nginx சர்வர்லாம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து அதோட கண்டினியூஷன் தான். Magento எப்படி டவுன்லோட் பண்றது, அப்புறம் அதுக்கு எப்படி நம்ம விர்ச்சுவல் ஹோஸ்ட் வந்து செட் பண்றதுன்னு பார்க்க போறோம் Nginxல. ஸோ அது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இந்த வீடியோல இருக்கும். கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து லீவ் பண்ணுங்க. பர்சனலா எதனா டவுட் கேட்கறோம்னா நீங்க வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம மெஜெண்டோட அஃபிஷியல் பேஜுக்கு போயிடலாம். மெஜெண்டோ டவுன்லோட்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மெஜெண்டோட அஃபிஷியல் சைட்ஸ் வரும். ஸோ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெஜெண்டோ வெர்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, மெஜெண்டோ வெர்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2.4.2 வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மெஜெண்டோ பேஜில் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். எந்த வெர்ஷனுக்கு எது வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு அப்போ தான் நமக்கு தெரியும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம அன்சிப் பண்ணிக்கலாம் அதை. ஸோ காப்பி பண்ணிக்கிறேன் நான் வந்து ரூட் டைரக்டரியிலேருந்து காப்பி பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா அதை வந்து அன்சிப் பண்ணுறேன். ஸோ அன்சிப் பண்ணுறதுக்கு அன்சிப் போட்டு அதோட ஃபைல் நேம் போட்டிங்கன்னா அன்சிப் ஆகும். ஸோ இது வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அது வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு, அதுக்குள்ளேயே சப் டைரக்டரி மாரி. ஸோ அதை வந்து நான் வெளியே எடுத்து போடணும். ஸோ அதனால் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே வெளியே வந்து போட்டுடுறேன். அதாவது வந்து மெஜெண்டோ ஃபோல்டர்னு கிரியேட் பண்ணனால அந்த ஃபோல்டருக்குள்ளே வெளியே வந்து மூவ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து டைரக்டரி ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து ஃபோல்டருக்குள்ளே சப் ஃபோல்டர் மாதிரி வந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் வந்து மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி உள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் அவுட்டர் டைரக்டரிக்கு வந்து சேவ் பண்ணிக்கிறேன், அவுட்டர் டைரக்டரிக்கு வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, மூவ் கமாண்ட் வந்து ப்ரோக்ராம் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து மூவ் கமாண்ட் வந்து நம்ம போடுறோம். ஓகே காய்ஸ், இந்த ஸ்டெப் எனக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேவா, இப்போ வந்து எனக்கு வந்து மூவ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டரியை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிருக்கு. அதுக்குள்ளே இருக்க டைரக்டரி வந்து எம்டி இருக்கா செக் பண்ணிக்கலாம். ஸோ எம்டியாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா டைரக்டரி வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். எதுக்கு எம்டி டைரக்டரி சொல்லிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், ரிமூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ வந்து பேக் போயிட்டு லிஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மூவ் கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டைரக்டரி நேம் வந்து காப்பி பண்ணிவிட்டு மூவ் -r கொடுத்துட்டு அப்புறம் ஃபாலோட் பை டைரக்டரி நேம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த டைரக்டரி வந்து டெலிட் ஆகிடும். ஓகேவா, ஓகே, இப்போ அவ்வளோதான் ஃபைல்ஸ். இப்போ வந்து நம்ம செட் பண்ணியாச்சா. இப்போ வந்து ஒரு இப்போ டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து Nginxோட விர்ச்சுவல் ஹோஸ்ட் வந்து செட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஒரு ஹோஸ்ட் ஃபைல் வந்து இருக்கும். அந்த ஹோஸ்ட் ஃபைலை வந்து நமக்கு தேவையான ஹோஸ்ட் நேம் வந்து செட் பண்ண போகிறோம். லோக்கல் ஹோஸ்டோட ஐபிக்கு நேராக நம்மளோட டொமைன் நேம் வந்து போடணும். ஓகேவா, அதை நான் வந்து behindfacts.comனு போட்டுக்கிறேன். behindfacts.com போட்டால் நம்மளுக்கு வந்து இந்த மெஜெண்டோ சைட் வந்து லோட் ஆகிற மாதிரி தான் நம்ம செட் பண்ணுறோம் இப்போதைக்கு. ஓகேவா, ஆல்ரெடி நான் வந்து 2-3 பண்ணி வச்சுருக்கேன் டெமோக்கு. ஸோ இப்போ வந்து 4 ஒன்று போட்டுக்கிறேன் behindfacts.com சொல்லிட்டு. இப்போ வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதை முக்கியமான விஷயம், இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து ரூட்டில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கான ஃபைல் வந்து சேவ் பண்ண முடியாது, ஒன்லி ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேவா, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து Nginx ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அதில் வந்து ஒரு கான்ஃபிக் ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, கான்ஃபிக் ஃபைல். ஓகே, இப்போ வந்து சைட்ஸ் அவைலபிள்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் காய்ஸ். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே ஒரு கான்ஃபிக் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி நான் வந்து 2 பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் 3ஆவது ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு கரெக்டான கரெக்டான பாத் வந்து நம்ம வந்து டெர்மினலில் வந்து டைப் பண்ணிட்டு போயிடணும். cd/etc Nginx/sites available நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த பாத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவீங்க. என்ட்ரு ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நேனோ கமாண்ட் போட்டு அங்கே ஒரு கான்ஃபிக் ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ நேனோ போட்டு நீங்கள் வந்து அங்கே நம்ம ஹோஸ்ட் நேம் போடல அதே சேம் ஹோஸ்ட் நேம் இங்கே போட்டுட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுமாரி டெக்ஸ்ட்டில் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து
நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் guys. ஸோ இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் வந்து இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மெஜெண்டோக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது பண்ணிவிட்டு கரெக்டான நீங்கள் என்ன ஃபோல்டர் நேம் போட்டிங்கன்னு HTML-குள்ளே நம்ம மெஜெண்டோன்னு போட்டோம் guys. நல்லா நம்ம இருக்கா? அது அந்த ஃபோல்டர் டைரக்டரி கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இதுவும் கொடுத்துட்டேன். வேர் www HTML மெஜெண்டோன்னு போட்டிருப்போம். ஓகேவா? அதேமாரி நம்ம வந்து ஹோஸ்ட் நேம் வந்து behindfacts-னு வச்சோம் guys. ஸோ behindfacts-னு நம்ம அதேமாரி behindfacts-னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் வந்து PHP அந்த சாக்கெட்லாம் கரெக்டாக செட் பண்ணியிருக்கணும். அதுவும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் சேவ் பண்ணுறேன் guys. சேவ் பண்ணிட்ட பிறகு இதை வந்து சைட்ஸ் எனேபிள் பண்ணணும். சைட்ஸ் அவைலபிளை வந்து எனேபிள் பண்ணி விடணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கான்ஃபிக் ஃபைல் போட்டோம்ல, அதோட நேம் வந்து இங்கே போடணும். behindfacts.com சொல்லிட்டு தான் நம்ம கான்ஃபிக் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ அது டைப் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் லைனை அப்படியே காப்பி பண்ணி டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நம்ம கிரியேட் பண்ண கான்ஃபிக் ஃபைல் வந்து எனேபிள் ஆகும். ஓகேவா? அந்த எனேபிள் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து behindfacts.com போட்டால் உங்களுக்கு வந்து அந்த பாத்தில் இருக்க வெப்பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ அதான் கான்செப்ட். ஓகே, அதான் விர்ச்சுவல் ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ பண்ணியாச்சு. பண்ணிட்டு வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து மெஜெண்டோவோட ஃபைல் வந்து ரன் ஆகணும். ஓகேவா? இப்போ வந்து சர்வர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது பண்ணி முடிச்ச பிறகு நம்ம வந்து Nginx சர்வர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணலாம். behindfacts.com வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். behindfacts ஓகே, எனக்கு வந்து எரர் வந்திருக்கு. என்ன எரர்னு பார்ப்போம். ஓகே காய்ஸ், ஏன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2-3 கான்ஃபிக் ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல. ஸோ அதில் தான் வந்து டூப்ளிகேட்னு வந்து பாருங்க. ஸோ அதுக்கு ஒன்று வழி இருக்குது. நீங்கள் வந்து 2-3 ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் 1 2 3ன்னு வந்து கொடுத்துருக்கணும் நேம். அதாவது உள்ளே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட் CGI பேக் எண்ட்னு இருக்கு, _ பேக் எண்ட் இருக்குல்ல, அது பக்கத்தில் வந்து நீங்கள் 3ன்னு கொடுக்கணும். ஆல்ரெடி 2 ஃபைல் இருக்குது என்கிட்ட. 2 ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒன்று வந்து 1 அப்புறம் 2ன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து 3ன்னு கிரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் எனக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. இப்போ நான் 3ன்னு போட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்ட பிறகு நம்ம Nginx சர்வர் வந்து டெஸ்ட் பண்ணலாம். Nginx -t போட்டால் சர்வர் வந்து செக் பண்ணோம் ஏன்னா ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு. ப்ராப்ளம் இல்லைனா வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலில் ப்ராப்ளம் இல்லை, சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஸோ எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு. எந்த ப்ராப்ளம் இல்லை. திருப்பி நம்ம Nginx சர்வரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம சைட்டை ரீலோட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஏன் எரர் காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மெஜெண்டோ ஃபோல்டருக்குள்ளே பர்மிஷன் தரணும். ஸோ மெஜெண்டோ பொறுத்த வரைக்கும் பர்மிஷன் ரொம்ப முக்கியம். பர்மிஷன் நம்ம எதுவுமே தரலை. ஓகேவா? நம்ம பர்மிஷன் கொடுத்துட்ட பிறகு சைட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து HTTP 500 வந்துச்சுனாலே ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த டைரக்டரிக்குள்ளே அந்த விர்ச்சுவல் ஹோஸ்ட் வந்து இந்த டைரக்டரிக்குள்ளே ஒர்க் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ. ஒன்றும் வந்து எடுத்துகிட்டே போனால் லென்த்தியாக போகும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். விர்ச்சுவல் ஹோஸ்ட் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys.